தமிழ் மொழியின் சிறப்பு. வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால், தூதனின் மொழி பிரெஞ்சு என்றால், காதலின் மொழி இத்தாலியம் என்றால், தத்துவத்தின் மொழி ஜெர்மானியம் என்றால், உலகிலே பக்தியின் மொழி தமிழாகும் என்று சிறப்பித்து கூறுகிறார். இத்தமிழ் மொழியானது முதலில் சிவபெருமானால் அகத்தியருக்கு உணர்த்தப்பட்டது என்பதை ஆதியில் தமிழ்நூல் அகத்தியருக்கு உணர்த்திய மாதொரு பாகனை வாழ்த்துதும் என்ற பழம்பாட்டு உணர்த்தும். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் குன்றம் எரிந்த முருகவேலும் வீற்றிருந்து தமிழ் ஆராய்ந்து வரலாற்றை கலவியல் உரை கூறும். எனவே தமிழ் மொழியானது இறைவனால் படைக்கப்பட்டது எனலாம். தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்று பொருள். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனவாகும் என்று பிங்கள நிகண்டு கூறுகிறது. நீர்மை, அழகு, மென்மை போன்ற பல பொருட்கள் தமிழ் என்னும் சொல்லுக்கு இருப்பினும், இனிமை என்பதே அதன் பெருமையை, இயல்பை உணர்த்தும் சிறப்பு பொருளாகும். மதுரமான மொழி என்று வால்மீகியும் தமிழை குறிப்பிடுகிறார். இனிமை வாய்ந்த அமுதுக்கு நிகரான நம் பைந்தமிழின் பின்னே பச்சை பசேல் கொண்டு வண்ணன் திருமால் சென்றார் என்று பக்தி பனுவல்கள் பாடுகின்றன. திருமங்கையாழ்வார் இறைவனையே தமிழ் என்று பாடி மகிழ்கிறார். அன்றும் இன்றும் என்றும் வாழ்கின்ற வாழும் தமிழ்மொழி பேசிய நாடு அரசியல், பொருளாதாரம், கல்வி, வாணிகம் போன்ற துறைகளில் ஏற்றமும் சிறப்பும் பெற்று விளங்கியது.